Hi friends, welcome to Lesson Learning. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் நேம் இன் ஹிந்தி. உறவுகளின் பெயர்களை எப்படி ஹிந்தில சொல்வாங்கன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபாதர். ஃபாதர் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்ல அப்பா. ஃபாதருக்கு ஹிந்தில என்ன சொல்வாங்கன்னா பிதா. பிதா. ஃபாதருக்கு தமிழ்ல அப்பா, தூய தமிழ்ல தந்தை, ஹிந்தில பிதா. அடுத்ததா நம்ம பார்க்க போறது மதர். மதருக்கு தமிழ்ல அம்மா. மதரை ஹிந்தில எப்படி சொல்வாங்கன்னா அம்மாவோட லாஸ்ட் லெட்டரான மா. ஹிந்தில மதருக்கு மான்னு சொல்வாங்க. மதருக்கு தமிழ்ல அம்மா, ஹிந்தில மா. அடுத்து நம்ம பார்க்க போறது அம்மாவும் அப்பாவும் சேர்த்து சொல்றது பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ்க்கு தமிழ்ல என்ன சொல்வாங்கன்னா பெற்றோர். பேரண்ட்ஸ ஹிந்தில எப்படி சொல்வாங்கன்னா மாதா பிதா, அதாவது அம்மா அப்பா. இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் நேம் கிடையாது. பேரண்ட்ஸ்க்கு தமிழ்ல பெற்றோர், ஹிந்தில மாதா பிதா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சன். சனுக்கு தமிழ்ல மகன் சொல்வாங்க. சன் ஹிந்தில என்ன சொல்வாங்கன்னா பேட்டா. பேட்டா. இதுல வர ப ப்ரொனன்சியேஷன் சாஃப்ட் பவா குறிக்கும். பேட்டா வராது, பேட்டா. சனுக்கு தமிழ்ல மகன், ஹிந்தில பேட்டா. நாம அடுத்ததா பார்க்க போற உறவின் பெயர் டாட்டர். டாட்டருக்கு தமிழ்ல மகள்னு சொல்லுவாங்க. டாட்டருக்கு ஹிந்தில என்ன சொல்வாங்கன்னா பேட்டி. பேட்டி. மகனுக்கு பேட்டா, மகளுக்கு பேட்டி. டாட்டருக்கு தமிழ்ல மகள், ஹிந்தில பேட்டி. ஃபேமிலி மெம்பர்ஸ்ல அடுத்து நம்ம பார்க்க போறது பிரதர். பிரதரை தமிழ்ல என்ன சொல்வாங்கன்னா சகோதரன். பிரதருக்கு ஹிந்தில என்ன சொல்வாங்கன்னா பாய். பாய். சகோதரன் 2 டைப்ஸ்ல வரும். ஒன்னு அண்ணன், இன்னொன்னு தம்பி. அண்ணன் யாரை குறிக்கும்னா மூத்த சகோதரனை, தம்பி யாரை குறிக்கும்னா இளைய சகோதரனை. அதே மாதிரி ஹிந்திலையும் படாபாய் சோட்டாபாயின்னு வரும். படாபாய் அப்படின்னா அண்ணன், சோட்டாபாய் அப்படின்னா தம்பி. பிரதருக்கு தமிழ்ல சகோதரன், ஹிந்தில பாய். சகோதரன் 2 டைப்ஸ்ல வரும். ஒன்னு அண்ணன், இன்னொன்னு தம்பி. அதே மாதிரி ஹிந்தில படாபாய் சோட்டாபாய். படாபாய் அப்படின்னா அண்ணன், சோட்டாபாய் அப்படின்னா தம்பி. இதோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கீழே கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிஸ்டர். சிஸ்டர் அப்படின்னா தமிழ்ல சகோதரி. சிஸ்டருக்கு ஹிந்தில என்ன சொல்வாங்கன்னா பெஹன். பெஹன். சகோதரி 2 டைப்ஸ்ல வரும். ஒன்னு அக்கா, இன்னொன்னு தங்கை. அக்கா யார சொல்வாங்கன்னா மூத்த சகோதரி, அதாவது எல்டர் சிஸ்டர். தங்கை யார சொல்வாங்கன்னா இளைய சகோதரி, அதாவது யங்கர் சிஸ்டர். அதே மாதிரி ஹிந்தில படி பென் சோட்டி பென் அப்படின்னு சொல்லுவாங்க. படி பென் அப்படின்னா அக்கா, சோட்டி பென் அப்படின்னா தங்கை. சிஸ்டருக்கு தமிழ்ல சகோதரி, ஹிந்தில பெஹன். சகோதரி 2 டைப்ஸ்ல வரும். ஒன்னு அக்கா, இன்னொன்னு தங்கை. அதே மாதிரி ஹிந்தில படி பென் சோட்டி பென். அடுத்து நம்ம பார்க்க போறது கிராண்ட்ஃபாதர். கிராண்ட்ஃபாதர் அப்படின்னா தமிழ்ல தாத்தா. ஆனா ஹிந்தில கிராண்ட்ஃபாதருக்கு 2 நேம்ஸ் இருக்கு. ஒன்னு தாதா, இன்னொன்னு நானா. நீங்க யோசிக்கலாம், அது எப்படி தமிழ்ல தாத்தான்னு ஒரு நேம் தான் இருக்கு, ஹிந்தில 2 நேம் வருது. ஆக்சுவலி தாதா யார சொல்வாங்கன்னா ஃபாதர்ஸ் ஃபாதர், அதாவது அப்பாவின் அப்பாவை ஹிந்தில தாதான்னு சொல்வாங்க. நானா யார சொல்வாங்கன்னா மதர்ஸ் ஃபாதர், அதாவது அம்மாவின் அப்பாவை ஹிந்தில நானான்னு சொல்லுவாங்க. கிராண்ட்ஃபாதருக்கு தமிழ்ல தாத்தா, ஹிந்தில தாதா, நானா. நாம நெக்ஸ்ட் பார்க்க போற ஃபேமிலி மெம்பர் கிராண்ட்மதர். கிராண்ட்மதர் அப்படின்னா தமிழ்ல பாட்டி. கிராண்ட்மதருக்கு ஹிந்தில என்ன சொல்வாங்கன்னா எப்படி நாம தாத்தாக்கு 2 பேர் பார்த்தோமோ அதே மாதிரி பாட்டிக்குமே 2 பேர் இருக்கு ஹிந்தில. ஒன்னு தாதி, இன்னொன்னு நானி. தாதி யார சொல்வாங்கன்னா ஃபாதர்ஸ் மதர், அதாவது அப்பாவின் அம்மாவை ஹிந்தில தாதின்னு சொல்லுவாங்க. நானி யார சொல்வாங்கன்னா மதர்ஸ் மதர், அதாவது அம்மாவின் அம்மாவை ஹிந்தில நானின்னு சொல்லுவாங்க. கிராண்ட்மதருக்கு தமிழ்ல பாட்டி,
ஹிந்தில தாதி நானி. தாதி யார சொல்வாங்கன்னா ஃபாதர்ஸ் மதர், அதாவது அப்பாவின் அம்மா. நானி யார சொல்வாங்கன்னா மதர்ஸ் மதர், அதாவது அம்மாவின் அம்மா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டுக்கு தமிழ் என்ன சொல்வாங்கன்னா கணவர். கணவர். ஹஸ்பண்டுக்கு ஹிந்தில பத்தின்னு சொல்லுவாங்க. பதி. பதி. ஹஸ்பண்டுக்கு தமிழ்ல கணவர், ஹிந்தில பதி. அடுத்து நம்ம பார்க்க போறது வைஃப். வைஃப் அப்படின்னா தமிழ்ல மனைவி. வைஃப்க்கு ஹிந்தில என்ன சொல்வாங்கன்னா பத்னி. பத்னி. வைஃப்க்கு தமிழ்ல மனைவி, ஹிந்தில பத்னி. நாம அடுத்ததா பார்க்க போற ரிலேஷன் அன்கல். அன்கல் அப்படின்னா தமிழ்ல சித்தப்பா, பெரியப்பா, மாமா. இந்த 3 ரிலேஷனுக்குமே இங்கிலீஷ்ல உள்ள அன்கல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹிந்தில சாச்சா, தாவு, மாமா. சாச்சா அப்படின்னா சித்தப்பா, தாவு அப்படின்னா பெரியப்பா, மாமா. தமிழ்லையும் மாமா, ஹிந்திலையும் மாமா தான் வரும். அன்கலுக்கு தமிழ்ல சித்தப்பா, பெரியப்பா, மாமா. ஹிந்தில சாச்சா, தாவு, மாமா. அடுத்தது நம்ம யார பார்க்க போறோம்னா ஆன்டி. ஆன்டி தமிழ்ல யார சொல்லுவாங்கன்னா அத்தை, சித்தி, பெரியம்மா. இந்த 3 பேருக்குமே நாம ஆன்டி தான் சொல்லுவோம். அதே மாதிரி ஹிந்தில ஆன்டி யார சொல்வாங்கன்னா புவா, மௌசி. புவா யார சொல்வாங்கன்னா ஃபாதர் சிஸ்டர், அதாவது அப்பாவோட சகோதரிய புவான்னு ஹிந்தில சொல்வாங்க. மௌசி யார சொல்வாங்கன்னா மதர் சிஸ்டர், அதாவது அம்மாவோட சகோதரிய மௌசின்னு சொல்வாங்க ஹிந்தில. ஆன்டிக்கு தமிழ்ல அத்தை, சித்தி, பெரியம்மா. ஆன்டி ஹிந்தில யார சொல்வாங்கன்னா புவா, மௌசி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபாதர் இன் லா. ஃபாதர் இன் லா அப்படின்னா தமிழ்ல மாமனார். ஃபாதர் இன் லாக்கு ஹிந்தில என்ன சொல்வாங்கன்னா சசூர். சசூர். நார்த் இந்தியால சசூர் ஜின்னு சொல்வாங்க. ஜி எதுக்கு சொல்வாங்கன்னா ஃபார் ரெஸ்பெக்ட்ஃபுல். சில பேர் நேம் கூட, அதாவது பேரோட சேர்த்து ஜின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. இது நார்த் இந்தியாவோட வழக்கம். ஃபாதர் இன் லாக்கு தமிழ்ல மாமனார், ஹிந்தில சசூர். சசூர். நாம அடுத்ததா பார்க்க போறது மதர் இன் லா. மதர் இன் லா அப்படின்னா தமிழ்ல மாமியார். மதர் இன் லாக்கு ஹிந்தில என்ன சொல்வாங்கன்னா சாஸ். சாஸ். நாம அடுத்ததா பார்க்க போறது பிரதர் இன் லா. பிரதர் இன் லா அப்படின்னா தமிழ்ல மைத்துனர், மச்சான். ஹிந்தில சாலா, ஜீஜா. சாலா யார சொல்வாங்கன்னா வைஃப்ஸ் பிரதர், அதாவது மனைவியின் சகோதரர். ஹிந்தில சாலான்னு சொல்லுவாங்க. ஜீஜா யார சொல்வாங்கன்னா சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட், அதாவது சகோதரியின் கணவனை ஜீஜான்னு சொல்லுவாங்க. பிரதர் இன் லாக்கு தமிழ்ல மைத்துனர், மச்சான். ஹிந்தில சாலா, ஜீஜா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிஸ்டர் இன் லா. சிஸ்டர் இன் லா அப்படின்னா தமிழ்ல மைத்துனி, குழந்தையாள். சிஸ்டர் இன் லாக்கு ஹிந்தில என்ன சொல்வாங்கன்னா சாலி, பாபி, நனந்த். சாலி யார சொல்வாங்கன்னா வைஃப் சிஸ்டர், அதாவது மனைவியின் சகோதரிய ஹிந்தில சாலின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாபி. பாபி யார சொல்வாங்கன்னா எல்டர் பிரதர்ஸ் வைஃப், அதாவது அண்ணனின் மனைவிய பாபின்னு ஹிந்தில சொல்லுவாங்க. அடுத்தது நனந்த். நனந்த் யார சொல்வாங்கன்னா ஹஸ்பண்ட் சிஸ்டர், அதாவது கணவனின் சகோதரிய ஹிந்தில நனந்த்னு சொல்லுவாங்க. சிஸ்டர் இன் லாக்கு தமிழ்ல மைத்துனி, கொழுந்தியாள். ஹிந்தில சாலி, பாபி, நனந்த். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏதேனும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது இப்பதான் பேசிக்கா ஹிந்தி கத்துக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.